கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 34 போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. முதலிடத்தில் டிசி, 2ஆம் இடத்துல நேற்று பெற்ற வெற்றி மூலமாக பஞ்சாப் கிங்ஸ் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 3ஆம் இடத்துல ஜிடி அணி, 4ஆம் இடத்துல ஆர்சிபி இருக்கிறது. ஸோ இனிமேல் போட்டிகள் பயங்கர பலமாக இருக்கும். டாப் ஆஃப் த டேபிள் கிளாஸில் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்க அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே போல் கீழே இருக்க அணிகள் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்க அணிகளோட மோதும்போது அதில் கீழே இருக்க அணிகள் ஜெயித்தாங்கன்னா இன்னும் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும், டோர்னமெண்ட்டு நல்லா லைவாக இருக்கும்னு சொல்லணும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்க அணிகள் மட்டும்தான் மேலே போகும்னு இல்லை. கீழே இருக்க அணிகள் பார்த்திங்கன்னா கேகேஆர், மும்பை இந்தியன்ஸ், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, இந்த 5 அணிகளில் யாராவது ஒரு 2 அணி கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் கீழே மேலே மோதும்போது கீழே இருக்கிறவன் ஜெயிக்கணும், மேலே இருக்கிறவன் கீழே இறங்கணும். அப்படி வந்தால் தான் இந்த போட்டியுடைய டோர்னமெண்ட்டுடைய சுவாரஸ்யம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு டேபிளில் 1ஆம் இடத்துல இருக்க டிசியும் 3ஆம் இடத்துல இருக்க ஜிடியும் மோதுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடந்த போட்டியில் ஆர்சிபி பிபிகேஎஸில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு பார்ப்போம். நம்ம ஆர்சிபியில் கணித்த ஒரு பேட்டர் கூட சிறப்பாக செயல்படலை. பில் சால்ட்டு, விராட் கோலி, லிவிங்ஸ்டன்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னோம். சொற்ப ரன்களில் அவுட் ஆகிட்டாங்க. மழையால் போட்டி தாமதமானதும் இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 14 ஓவர் தான் மேட்ச் நடந்தது. அதில் கடைசியில் எல்லா விக்கெட் போனாலும் டிம் டேவிட் 50 ரன்கள் அடித்தார். அதாவது குறுகிய பால் 26 பாலில் 5 4 3 6 அடித்து அந்த அணியை ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுற அளவுக்கு கொண்டாந்தார். மொத்தத்தில் 14 ஓவரில் 95 ரனில் 9 விக்கெட்டை இழந்து தடுமாறியது ஆர்சிபி. இன்னும் அந்த உள்ளூருக்குள்ளே நடக்கக்கூடிய போட்டிகளில் தடுமாற்றம் ஆர்சிபி அணிக்கு இருக்கிறது. வீட்டில் எலி வெளியில் புலிங்கிற மாதிரி தான் இவங்க தொடர்ந்து ஆடிக்கிட்டு வர்றாங்கங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இவங்களுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசில்வுட் இவங்க நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. புவனேஸ்வர் குமாரை பொறுத்தளவுக்கு 3 ஓவருக்கு 26 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஜாஸ் ஹேசில்வுட்டு 3 ஓவருக்கு 14 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தது பலம். அப்போ இவங்க 2 பேரும் நம்ம கணித்த பவுலர்கள். சுயாஸ் சர்மாவும் நல்லா போட்டிருக்காரு, விக்கெட் மட்டும் எடுக்கலை, பட் அவரையும் நம்ம கணிச்சிருந்தோம். 3 ஓவருக்கு 25 ரன் கன்ட்ரைன் பண்ணியிருக்காருங்கிறது தான் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு நாம் கணித்த பேட்டர்கள் சரியாக செயல்படலை, பவுலர்கள் மட்டும்தான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பிபிகேஎஸை பொறுத்தளவுக்கு நாம் கணித்த பேட்டர்கள் பிரியன்ஸ் ஆர்யா 16 ரன்கள் அடிச்சிருந்தார். அதே போல் நேகல் வதேரா நாம் கணித்தவர் 33 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. மற்றவங்கள்லாம் ஆவரேஜாக அடிச்சிருந்தாலும் நம்ம கணித்த பேட்டர்ஸ் 2 பேர் நல்லா விளாண்டுருக்காங்க. அது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. சசாங் சிங் கணிச்சிருந்தோம், இருந்தாலும் அவர் 1 ரன் மட்டும்தான் அவுட் ஆகிட்டார். பட் இருந்த போதிலும் இவங்களுடைய பேட்டிங் 12.1 ஓவர்லேயே 98 ரன்கள் அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுனால டாஸ் வின் பண்ணதும் இவங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா இந்த மாதிரி மழை வர்ற சுச்சுவேஷனில் டார்கெட் என்ன இருக்குது, டார்கெட் என்ன செட் பண்ணணுன்றதில் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் இவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணதுனால இவங்களுக்கு அது சாதகமாக போச்சு. குட்டி கிரவுண்டுன்றனால தைரியமாக பேட்டை விடக்கூடிய அமைப்பும் வந்தது. நேகல் வதேரா பொறுத்தளவுக்கு 33 ரன் 19 பாலில் 3 4 3 6 அடித்து அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். ஜாஸ் இங்கிலீஷும் ஓரளவுக்கு விளையாண்டுருக்காரு. இருந்தாலும் கடைசியில் அந்த நேகல் வதேரா நல்லா நம்ம கணித்த மாதிரி பேட்ஸ்மேனு சிறப்பாக செயல்பட்டது. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்ததுன்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் கணித்த எல்லா வீரர்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். இதற்கு முன்பாக மார்க்கோ யான்சன் நல்லா பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். சகல் நல்லா பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். இவங்க 3 பேரும் தலா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங்கு 3 ஓவருக்கு 23 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. மார்க்கோ யான்சன் 3 ஓவருக்கு 10 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டு. சகலும் 3 ஓவருக்கு 11 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டு. ஸோ பவுலிங் யூனிட்டு பஞ்சாப் கிங்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்ம கணித்ததில் பேட்டிங்லேயும் சிறப்பாக செயல்பட்டு பவுலிங்லேயும் சிறப்பாக செயல்பட்டதுனால இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி கடந்த போட்டியில் வெற்றி பெற்றதுன்றதை நம்மளால் உணர முடியுது. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு டேபிள் டாப் கிளாஸ்
அதாவது நீயா நானா அப்படிங்கிறதுல டேபிள் டாப்பு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 அணிகளில் யார் ஜெயிப்பாங்க, யார் வலுன்னு பார்க்குறக்கு எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கோம். ஜிடி அவங்க சொந்த மைதானத்தில் விளையாடுறது அந்த அணிக்கு பலம். இருந்தாலும் என்ன நடக்கிறதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஜிடி மற்றும் டிசி இதுக்கு முன்னாடி 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க தலா. அதில் 5ல் 3 போட்டியில் வெற்றி பெற்று டிசி தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. 2 போட்டியில் ஜிடி வெற்றி பெற்றிருக்கு. அதே போல் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும் பொழுது டிசி 224 ரன்கள் ஜிடிக்கு எதிராக அடிக்கிறாங்க. ஜிடியும் டிசிக்கு எதிராக 220 ரன்கள் வரை அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது டிசி 92 ரன்னுக்குள்ளே சுருண்டிருக்காங்க. அதே ஜிடி 89 ரன்களுக்குள்ளே சுருண்டிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாலும் டிசி தான் இதில் லீட் எடுக்குது அப்படின்னு சொல்லணும். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு குஜராத் டைட்டன்ஸுங்கிறது நியூமராலஜி நம்பர் 9, பிரமிடியன் 8 வருது. 9க்கு 8 ஆகாது. ஸோ அதனால் பேடு. குஜராத் டைட்டன்ஸினுடைய பெயர் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அது அவங்களுக்கு பின்னடைவு. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 6, பிரமிடியன் 4 மீடியமாக இருக்கிறது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு குஜராத்தோட கம்பேர் பண்ணுறப்ப டெல்லிக்கு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டீம் நேம் நியூமராலஜியில் வின்னர் டெல்லி கேபிட்டல்ஸ். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுப்மன் கில், பிரமிடியன் 2, நியூமராலஜி எண் 9 இருக்கிறதுனால மீடியமாக செயல்படுது அவருக்கு. அதே போல் அவரை எதிர்த்து விளையாடக்கூடிய அக்ஷர் பட்டேல் அவருக்கு பார்த்திங்கன்னா நியூமராலஜி எண் 3, பிரமிடியன் 7 வருகிறது, அது பேடாக இருக்கிறது. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த செக்மெண்ட்டோட வின்னர் சுப்மன் கில், ஜிடி அணி. டுடே லக்கி வின்னர் நம்ம 70 மேட்சுக்கு ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்த அடிப்படையில் 35வது மேட்சில் லக்கி வின்னராக ஜிடி வர்றாங்க. ஸோ இந்த மேட்ச் செக்மெண்ட் ஜிடிக்கு. பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஜிடியுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சேய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது ஜிடிக்கு கொஞ்சம் பின்னடைவு. 6க்குடையவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மால் போய் 3ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்காரு. சரி, பரவாயில்லை, மீடியமாக இருக்கிறது. டிசியை பொறுத்தளவுக்கு லக்னத்திலே உதயத்திலே நீச்ச கிரகம் இருக்கிறதும், அதுவும் லாபாதிபதி போய் கெட்டு போகிறதும், லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறதும் டிசிக்கு பெரும் பின்னடைவு. அதே போல் ஜிடியுடைய லாபஸ்தான அதிபதி அவங்களுக்கு விரயத்தில் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த சேய் பார்க்குறார், அதாவது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சேய் பார்க்குறது அது பலமாக சொல்லப்படுது. அதுவும் பொன் பார்வை கிடைக்கிறதும் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஜிடி டிசியை காட்டிலும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய அதிபதி புதன் நீச்சமாகி பங்கமாகுது, நீச்ச பங்கம். அதே போல் ஜிடியுடைய அதிபதி சனி மந்தம், அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவரும் நீச்ச கிரகத்தோடையும் உச்ச கிரகத்தோடையும் சேர்ந்துருக்கு, ஈக்குவலாக இருக்கிறது. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய லாபஸ்தானத்தில் உச்ச சூரியன் இருக்கிறது பலம். ஆனால் ஜிடியுடைய லாபஸ்தான அதிபதி செவ்வாய் போய் நீச்சமாக இருக்கிறது பலவீனம். அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசிக்கு தான் சிறப்பான வாய்ப்பு ஜிடியோட கம்பேர் பண்ணுறப்ப இருக்குங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இது ரெண்டுமே நெக் டு நெக்கில் இருந்து டிசிக்கு மாறுது. அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் டிசி ஜெயிக்குது, டீம் நேமில் டிசி ஜெயிக்குது, நஷ்ட ஜாதகத்தில் டிசி ஜெயிக்குது. கேப்டன் நேமும் டுடே லக்கி ஜாமக்கோலில் ஜிடி ஜெயிக்குது. மொத்தம் 6 செக்மெண்ட்டில் 3 டிசி 3 ஜிடியாக இருக்குது. ரொம்ப பரபரப்பான போட்டியாக தான் இது பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் இதில் பேட்டிங் பவுலிங் 2 அணிகளும் டீம் ஈக்குவலாக இருக்கிறது. ஆனால் சொந்த மைதானத்தில் விளையாடுறது இந்த ஜிடி அணிக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நாம் கணித்த பேட்டர்கள் பவுலர்கள் யார் எந்த டீமில் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்க. இதில் கூடுதலாக ஜிடிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யார் விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்தளவுக்கு ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், சர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட், சாய் கிஷோர், முகமது சிராஜ், ஷாருக் கான் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. டிசியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல், கருண் நாயர், மிட்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு உண்டு. மீள் பார்வை போட்டி 34 போட்டி முடிஞ்சிருக்கு. இந்த 34 போட்டியில் கடந்த போட்டி வரைக்கும் 15 போட்டி நம்ம வின் பண்ணியிருக்கோம்.
அப்போ நம்மளுடைய வெற்றி சதவீதம் 44 தொடர்ந்து தக்க வச்சுட்ருக்கோங்கிறத சொல்லிக்க கடமைப்படுறேன். ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.